நம்முடைய வீடுகளில் பெண்கள் விளக்கேற்றி வைக்கிறார்கள். விளக்கு ஏற்றி வைக்கிற போது தீபம் அழகாக சுடர்விட்டு எரிகிறது. அந்த தீபத்தை மலையில் ஏற்றி மகிழ்ச்சி அடைகிற ஒரு மண்தான் திருவண்ணாமலை. தீபத்தை அல்ல, தீபத்தை ஏற்றுகிறவர்களை மேடையில் ஏற்றி மகிழ்ச்சி அடைகிற ஒரு மேடையாக மகளிர் விடுதலை இயக்கத்தின் இந்த மேடை அமைந்திருக்கிறது. ஒரு மகத்தான வரலாற்று முயற்சியை ஒருங்கிணைத்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரி தோழர் நற்சோனை உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்கள். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? அங்கீகாரம் வழங்கியது தேர்தல் ஆணையம் அல்ல, மக்கள் அங்கீகாரம் வழங்கினார்கள். அதை வேறு வழியில்லாமல் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. மக்கள் அங்கீகாரத்தை வழங்கினார்கள் என்றால் என்ன பொருள்? ஒரு குறிப்பிட்ட சாதி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இன்று கொண்டாடுகிற தலைவராக, நம்புகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைநிமிர்ந்திருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். மகா கவிஞன் கம்பன் ஒரு மிகப்பெரிய காவியத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த மேடையிலே பேசிய அருமை சகோதரர் மருத்துவர் கம்பன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச் சிறந்த ஆளுமை அண்ணன் கம்பன் அவர்கள் ஒரு வரியில் சொன்னார், எழுச்சி தமிழர் இனி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானவர் அல்ல, அவர் தமிழ் சமூகத்திற்கானவர் என்று சொன்னார். அந்த மகாகவி கம்பன் எழுதிய காவியத்தை விட மருத்துவர் அண்ணன் கம்பன் அவர்கள் இங்கே தந்த செய்தி மிக முக்கியமான வரலாற்று செய்தி. நண்பர்களே, ஒரு செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த மாதத்திலே விழுப்புரத்திலே நடைபெற்ற அங்கீகார விழா பொதுக்கூட்டத்திலே மகிழ்ச்சியோடு சொன்னேன், அண்ணா உங்கள் வியர்வை வீண் போகவில்லை, உங்கள் தியாகம் வீண் போகவில்லை, உங்கள் உழைப்பு வீண் போகவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்ட ஒரு இலக்கு சிறப்பு உட்கூறுகள் திட்டம் என்பது. ஒவ்வொரு அரசும் போடுகிற பட்ஜெட்ல மொத்தமா எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த செலவுல பட்டியல் சமூகம், பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படணும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 21,000 கோடி, 21,800 கோடி பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஒதுக்கப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. ஆனால் அந்த ஒதுக்குதலும் கணக்கிடுதலும் உண்மையாக இல்லை. எழுச்சி தமிழண்ணன் திருமா அவர்களது முயற்சியால் இன்று தமிழ்நாட்டில அதை கண்காணிப்பதற்கு, சிறப்பு உட்கூறுகள் சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. கான்ட்ராக்டரா நம்ம போக முடியாது, சப்ளையரா போக முடியாது, சர்வீஸ் ஏஜென்சியா நம்ம அரசாங்கத்துக்குள்ளார போய் கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. லட்சக்கணக்கான கோடி இந்த துறையில் புழங்குகிறது, டெண்டர் துறையில புழங்குது. யாருமே SC ST உள்ள நுழைய முடியாது, 1-2 பேரை தவிர. இன்று வரலாற்றில் முதல் முறையாக அண்ணன் கம்பன் அவர்கள் கவலைப்பட்டாரே, நீங்கள் அண்ணனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கவில்லையே என்று கேட்டாரே. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இந்த மக்களின் விடுதலையே தனது இலக்கு என்கிற அடிப்படையில் வாழ்ந்ததால் இன்று 75 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக டெண்டர் டிரான்ஸ்பரன்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உருவானது என்கிற செய்தியை நான் பதிவு செய்தேன். அவ்வாறு பதிவு செய்த போது இன்னொன்றையும் சேர்த்து சொன்னேன், அண்ணா கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 9 பேர் தான் வெளிநாட்டிற்கு போய் படிக்கிற கல்வி உதவித்தொகையை பெற்று போய் படித்தார்கள். ஆனால் எங்கள் 4 பேரை நீங்கள் அனுப்பினீர்கள். உங்கள் வியர்வையும் ரத்தமும் எங்கள் 4 பேரை சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்பியது. ஒரே ஆண்டிலே 171 பேர்
நம்பித்தான் ஆக வேண்டும். தம்பி சின்னதுரை வெட்டி பார்த்தவர்களே, திருநெல்வேலியில தம்பி சின்னதுரை படித்தான் என்பதற்காக வெட்டி பார்த்தவர்களே, அமைதியான ஒரு புரட்சி நடக்கிறது. ஒரு சின்னதுரை கல்லூரிக்கு போவதை தடுக்க முயற்சி செய்தீர்கள். ஆனால் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு 171 பேரை அயல் நாட்டிற்கு அனுப்பி ஒரு மாணவருக்கு 36 லட்சம் நம்பினாகணும். 1,50,000 வாங்குறதே பெரிய கஷ்டம். என்கிட்ட என்னுடைய கைகள்ல மரியாதைக்குரிய சகோதரி சிந்திரவல்லி அவர்களே, என்னுடைய கையில் அந்த எல்லா விவரமும் இருக்கு. ஒவ்வொரு மாணவனுடைய பெயர், அவன் எந்த கல்லூரியில போய் படிக்கிறான், எவ்வளவு தொகை அவனுக்கு விடுவிக்கப்பட்டது, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தலைவர் எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, அது என்ன திட்டம் ஏற்கனவே இருந்துச்சு செயல்படாம இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அண்ணன் சொன்னார். நான் அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு, இந்த 171 பேர் இன்னும் 200 பேரா ஆகணும்னு சொல்லுவாரு, அப்படித்தானே சொல்லுவாரு. ஆனா எங்களை வளர்த்த எங்க தாய் சிறுத்த எங்க அண்ணன் திருமாவளவனும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, எங்களுடைய கருத்தியல் களஞ்சியம் அண்ணன் ரவிக்குமார் அண்ணனும் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு போனா இந்த திட்டத்தை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. காலையில கடுப்பாயிட்டார் தோழர் ரவிக்கு, ஏன் தோழர் நீங்க ஒரு திட்டம் இப்பதான் நம்மளுக்கு வந்திருக்கு, உடனே பக்கத்துல இலைய போட சொல்றீங்களே, இப்படியே விட்டு கெடுத்து பாவரசு என்ன, நீங்க உள்ள யாரையும் அலாவ் பண்ணா பிறந்தாதான் நான் பேச்சு நிறுத்துவேன். தம்பி இது என்ன இது, வாடா வாடா, நீ நாளைக்கு நீங்க தானே நாளைக்கு இந்த கட்சியினுடைய தலைவர் பட, இப்பதான் ஒரு திரி காட்டுவீங்க நான் நினைச்சேன். ஆனா எங்க அண்ணன் புரட்சியாளர் அம்பேத்கர் வழி நின்று செயலாற்றுகிற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய வழி நின்று செயலாற்றுகிற மேதகு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வழி நின்று செயலாற்றுகிற பேராசான் காரல் மார்க்சிடமிருந்து கற்றுக்கொண்டு எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, ஒரு நிமிடம் கூட தாமதிக்கல, இத போய் செய்யுங்க அப்படின்னாரு. நான் அதுல ஒரு சின்ன பிட்டை சேர்த்து போட்டு செஞ்சேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரில் அனைவரும் பயன்பட தகுந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டிற்கு உருவாக வேண்டும். அம்பேத்கர்னா ஏதோ ஆதி திராவிட மக்கள், பெரியார்னா பிற்படுத்தப்பட்டவர் என்று பேதம் பார்க்க கூடாது. அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய ஒரு திட்டத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் என்று கத்துக்குட்டிகள் சொல்லிட்டு இருக்காங்க. வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. என் தம்பி அகரன் கூட என்ன கூட்டு போய் புல்லட் கொடுத்து புல்லட் ஓட்டு அப்படின்னு சொன்னாப்ல மதுரையில. வன்முறையினுடைய இன்னொரு பரிமாணத்தை பாத்தியா நீ? இம்மா நாள் கால்ல செருப்பு கூட போடாம அந்த செருப்பு எடுத்து கக்கத்துல போட்டுக்கிட்டு கும்பிடுறஞ்சாமின்னு சொன்ன வரைக்கும் வன்முறையா இல்ல. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து புல்லட் வாங்கி ஓட்டுறேன்டா நானு, வளர்ந்துருக்கிறேன், நிமிர்ந்திருக்கிறேன். இது அண்ணன் திருமா காலம். புல்லட் 1000 பேர் ஓட்டுறோம், அதுல ஒருத்தவரை ஏமாந்தவன ஒரு வெட்டி பாக்குறான். நீ ஒருத்தவனை வெட்டினா 1000 பேர் 1 லட்சம் பேர் ஓட்டுவான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆட்கள் புல்லட் ஓட்டுறான். வன்முறைகளை காரணம் காட்டி திமுக விசிகாவுக்கு இடையில ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் நினைக்கிற முட்டாள்களே, என்னடா உங்களுக்கு என்னடா கொழுப்பா? நீ யார்கிட்ட எங்க அரசியல் படிச்சுக்கிட்டு தலைவர் திருமாவட்ட வந்து நீ அரசியல் பண்ணது? அண்ணன் திருமா ஏன் வேங்க வயலுக்கு போலன்னு கேக்குறிய? இது எவ்வளவு அயோக்கியத்தனம் இது! அப்படி கேட்கிற அரசியல் அடிமுட்டாள்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தலைவர் திருமாவை பார்த்தா உனக்கு வெறும் வேங்க வயல் ஞாபகம் மட்டும்தான் வருதா? அப்படின்னா உன் புத்தியில சாதி இருக்குன்னு அர்த்தம். நீ எடப்பாடிய போய் கேளு, ஏன் வேங்க வயலுக்கு போலன்னு எடப்பாடி கிட்ட போய் கேளு. 8 மணி நேரம் தர்மபுரியில பூந்து நத்தத்துல பூந்து அடிச்சான். 8 மணி நேரம் கலவரம் நடந்துச்சு. 8 மணி நேரம் நடந்துச்சு. எந்த முதல்வர் போனாங்க? எந்த முதல்வர் பேசினாங்க? இன்னைக்கு பாவரசு கூட கொஞ்சம் சுருக்கமா பேசுகிறாரு. நான் பேசியே தீர்வு வந்திருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு என் வாழ்க்கையில நாம் பார்த்த வெற்றியில இது மாதிரி ஒரு வெற்றியை நாம் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கே என்ன அண்ணன் வந்து நீ எம்எல்ஏ பதவி விட்டுட்டு வேற கட்சி வேலையை பாருன்னா ரொம்ப அருமையா சந்தோஷமா மன திருப்தியா பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை அண்ணன் திருமா இன்னைக்கு வாங்கி கொடுத்தார். இன்னைக்கு காலையில விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு என்று சொல்லப்படுகிற
நம்முடைய வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அத மாநில அளவில் ஆய்வு செய்கிற முதல்வருடைய தலைமையில ஒரு கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகனுடைய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில இந்த கூட்டம் நடைபெறுகிறது. சட்டமன்றம் நடக்கிற போது கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு தன்னுடைய உடற்சோர்வின் காரணமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு முதல்வர் வருவாரு. இன்னைக்கு 4 மணி நேரம் நடந்துச்சு. மாண்புமிகு முதல்வர் அதே இடத்துல உட்கார்ந்து அண்ணன் திருமாவ வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணன் திருமா சொன்னார், பட்டியல் சமூகம் பழங்குடி மக்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள். ப்ரமோஷன்ல அது பாதுகாக்கப்படணும். அதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும். கர்நாடகாவில் யாருமே போராடலீங்க. விடுதலை சிறுத்தைகள் மாதிரி பெரிய தலித் மூவ்மெண்ட் அங்க கிடையாது. ஆந்திராவில் கிடையாது, ராஜஸ்தான்ல கிடையாது. ஆனா அங்கெல்லாம் இந்த ப்ரமோஷனை பாதுகாக்கிறதுக்கு அரசமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிற ஆர்டிகல் 16(4)(a) என்கிற பிரிவின் கீழ் மாநில அரசுக்கு தந்திருக்கிற உரிமையை பயன்படுத்தி அந்த மாநில அரசுகள் சட்டம் இயற்றியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் 4 முறை கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரவே முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதற்கான சட்டம் வரும் சொன்னார். போதும், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு மிராக்கிள். இன்னொரு விஷயமும் நடந்துச்சு இன்னைக்கு. சாதி பெயர்கள், ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய தோழர் சொன்னாரு, சக்கிலிப்பட்டின்னு பேர் இருக்கு. அப்படி பேரெல்லாம் நிறைய பேர் வந்து சாதியின் பெயரால் இருக்குன்னு அதையும் சொன்னாரு. தலைமை செயலாளர் குறுக்கிட்டு சொன்னாரு, இந்த நடப்பு சட்ட கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற போது இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படும் சொன்னாரு. இன்னைக்கு 4 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். 36 மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. மந்திரிமார்கள் செய்யாத சாதனையை இன்று விடுதலை சிறுத்தைகளால் செய்ய முடிந்திருக்கிறதுனா, விடுதலை சிறுத்தைகள் சொல்வது எல்லாவற்றையும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்னா அதுக்கு காரணம் 30 ஆண்டு காலம் தலைவர் சிந்திய ரத்தம் வேர்வை. முதல் முறையா எங்களை அவர் ஒரு அரசியல் சக்தியா மாத்தி இருக்கிறார். தென் தமிழகத்தில் சாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா செய்தியை பார்க்கிறோம். அப்ப என்ன தலைவர் என்ன சொல்லிருக்கணும்? சாதாரணமா நீங்க பாக்குற சராசரி தலைவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அதுக்கு வேற விதமா அது சாதியா அப்படி அதை ரியாக்ட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைமை பீடமாக இங்கே உட்கார்ந்திருக்கிற எங்கள் தலைமை குழு தோழர்கள் எங்களுக்கு என்ன தெரியுமா வழிகாட்டினாங்க? எந்த தென் தமிழகத்தில் சாதி கலவரம் நடக்கிறதோ அந்த தென் தமிழகத்தில் இருக்கிற தூத்துக்குடி நகரத்தை தமிழ்நாட்டின் பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் போய் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துங்கள் சொல்ற தலைவருடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்று சட்டமன்றத்தில் நான் பேசினேன். இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியா கடல் துறைமுகமும் இருக்குது, வான்வழி ஏர்போர்ட்டும் இருக்கு, தொடர் வண்டியும் இருக்கு, நெடுஞ்சாலையும் இருக்கு. அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கிற தூத்துக்குடியை, தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்தார்கள். இதுதான் தலைவர் நம்மை வழிநடத்துகிற பாதை. எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தி சாதியால் பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற உணர்வோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்களை பாராட்டுகிற வகையில மகளிர் விடுதலை இயக்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான வெற்றி விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இது நந்தனின் சேனை, நாளை நாடாளும் இந்த பானை. நன்றி, வணக்கம். விடுதலை